டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, மதிப்பு காண்க. அதாவது √3 கண்டினியூஸாக ரூட்டுக்குள்ளே போட்டு அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, நீங்கள் ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும். 3² 3³ 3/4 இது கண்டிப்பாக ஆன்சரில் வராது. ஒரே ஆன்சர் தான் 1ன்னு. ஸோ இதை எப்படி கான்செப்ட் வைஸ் நம்ம கரெக்டாக போடுறது, இதே மாதிரி கண்டினியூஸாக √3 ஆர் கண்டினியூஸாக வேறு ஏதாவது நம்பர் கொடுத்து கொஸ்டின் கேட்டால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதாவது கொடுத்துருக்கிறத முதல்ல ஈக்குவேஷனாக எழுதிக்கோங்க. சப்போஸ் இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ்ன்றது என்னது, √3 இப்படியே கண்டினியூஸாக போகுது. ஸோ இப்படி போட்டிருக்கிறதோட வேல்யூ தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இது ஈக்குவேஷன் 1. இப்போ இதை நம்ம ரீரைட் பண்ணுவோம். என்ன வரும், x = √3 இப்படியே போகுது. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்கிற 3 விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 3 அப்படியே பார்த்தா இது மறுபடியும் ஈக்குவேஷன் 1 தான் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நான் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது √3x கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு அதே எக்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், x² = 3x. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். என்ன பண்ணலாம், x² - 3x = 0. தென் x × x - 3, x காமனாக இருக்கனால வெளியே எடுத்துடலாம், = 0. ஸோ இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸோட வேல்யூ எதுவாக இருக்க பாசிபிள், ஒன்று x 0வாக இருக்கணும், இல்லை x 3ஆக இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ 0வாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கேன்சல். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ அதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஏ, ஆப்ஷன் ஏ. ஸோ இதே மாதிரி ஏதாவது ரிப்பீட்டேஷனாக நம்பர் கொடுத்து ப்ராப்ளம் கேட்டால் எப்பயுமே இதே அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் அதே இது வரும் கரெக்டாக. தேங்க்ஸ்.